பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுமா, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகளே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகளே. சபையார் சொல்லுமா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவருக்காக நன்றி சுவாமி. ஓ பரலோகத்தில் உம்மை அன்றி வேறொரு தேவர்கள் இல்லை ஆண்டவரே. பூலோகத்திலும் உம்மை தவிர வேற விருப்பம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஓ உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய செயல்பாட்டை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமாய் இறங்கி வாருங்க சுவாமி. கரங்களை உயர்த்தி இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கு மேலாக உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அவர்கள் வாஞ்சித்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை வாஞ்சித்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரை வாஞ்சித்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் இந்த கால வேளையிலே.
உம்முடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறதான எல்லா ஸ்தானத்துக்கும் நீர் வருவீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதவர் பிரசன்னமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதவர்
கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ வானாதி வானங்களுக்கு மேலாக செயல்படுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாங்கள் எல்லாருமாக எழும்பி நின்று இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. யோவான் 16:13 யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் வெளிப்படுத்த வேண்டுதல் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, சுவாமி, உம்முடைய அன்பின் கரங்களுக்கு இந்த வார்த்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு இருந்து இந்த வார்த்தை கூடாக ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஒவ்வொருத்தரும் மேலாங்க நீட்டி சுவாமி, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்று நான் உங்கள் மத்தியில் விசேஷமாக நான் பேச விரும்புகிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரியை எங்கள் மத்தியில் செய்வாருங்கிறதான அந்த தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். பெந்தெகோஸ்தே நாள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் பார்க்குறோம், பென்டா என்று சொல்லும் பொழுது 50 குறித்து அது கூறுகிறது கிரீக்க மொழியில். ஒஸ்தே என்று சொன்னால் அது நாள். அப்படின்னா பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது பெந்தெகோஸ்தே நாள் என்பதை சொல்லி அங்கே அர்த்தத்தை நாங்கள் பார்க்குறோம். இது பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் இந்த பண்டிகை குறித்து மிக தெளிவாக பிரமாணத்திலே தேவன் தாமே இதை சொல்லியிருக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிற நாள் வந்து பஸ்கா என்று நாங்கள் சொல்லுவோம். பாசோவா, அதாவது மரணத்தின் தூதன் அவங்களை கடந்து போனார் என்கிறதை குறித்து அவங்க அர்த்தம் கொள்கிறார்கள். அந்த மீட்பை குறித்து, இயேசு அவர்களுக்கு கொடுத்த மீட்பையும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க வெளியே வந்த அந்த மீட்பையும் நினைவு கூறும்படியாக அதிலிருந்து 50 நாள் அவர்கள் எண்ணி, அதாவது ஒவ்வொரு வாரங்கள் 7 வாரங்கள் அப்படி 49 வாரங்கள் நாட்களை அவங்க எண்ணி வருகிற முதலாம் நாள் 50ஆம் நாள் என்று சொல்லி இந்த நாளை அவங்க ஒரு அறுவடை பண்டிகைக்காக அறுவடை செலுத்துகிறாங்க. கோதுமை அறுவடை முதல் பலன்களை கொண்டு வந்து தேவ ஆலயத்தில் ஆண்டவரை நமஸ்கரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் முகமான ஒரு பண்டிகை தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த
பண்டிகைக்கு அவங்க சொல்லுகிறதான பெயர், அதாவது அறுவடை பண்டிகை. அதுக்கு தான் கிரீக்க மொழியில் நாங்கள் பெந்தேகோஸ்தே நாள் என்று நாங்கள் சொல்வது. 50 நாளிலே நாங்கள் செல்கிறதான பண்டிகை. இந்த நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சீசர்கள் மத்தியில் தேவன் தாமே பொருத்தனையிட்டு அவர் சொன்ன அந்த பொருத்தனை நிறைவேறும்படியாக தேவன் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணதுக்காக அந்த நாளிலே எருசலேமிலே தேவ ஆலயத்திலே ஜனங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது தேவன் தாமே இறங்கி வந்து அவர்களை மத்தியில் வாசம் பண்ணினதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்பதாக, அதாவது இயேசு, அப்போ நாங்கள் பார்க்குறோம் இயேசு மரித்து இயேசு மரணம் அடைந்து அவர் உயிர்த்தெழுந்து மரணத்திலிருந்து நாங்கள் பார்த்தாலும் என்றால் கிட்டத்தட்ட அவர் உயிர்த்தெழுந்த பிறகு வாசிக்கிறோம் நாங்கள் 40 நாளாக அவர் பூமியில் அவர் ஆவியானவராக, அதாவது இயேசு அவர் ஜனங்களுக்கு காண்பித்தார், அவர் பிரசன்னமாக இருந்தார். அப்புறம் அவரோட மரணத்திலிருந்து நாங்கள் பார்த்தாலும் என்றால் கிட்டத்தட்ட 43 நாள் ஆகுது. அதுக்கு பிறகு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும்போது சீசர்களை அழைத்து அவர் சொன்னார், நான் பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன், அதாவது அவர் மேகத்துக்கு மேலாக பரத்துக்கு போகிறார். அந்த நேரத்தில் தேவன் தாமே சொன்னார், நீங்கள் எருசலேமில் நாடி இருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்க போகிறார், அப்புறம் நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார். அப்புறம் இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற நாளிலிருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு 50 நாள் ஆகுது. அந்த நாளிலே ஒரு வாரமாக சீசர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஜெபத்தில் தடுத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே மத்தியில் இறங்கினதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அது பெந்தெகோஸ்து நாளாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நாங்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு மிக தெளிவாக ஜனங்களுக்கு, அதாவது அவருடைய சீசர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு சபையில் மத்தியில் நாங்கள் பார்க்குறோம் அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து சில அபிப்பிராயங்கள், சில எண்ணங்கள், சில மனப்பான்மைகளை குறித்து நாங்கள் பார்த்தால் என்றால், சில சிந்தனைகளை நாங்கள் பார்த்தால் என்றால் வேதாகமத்துக்கு ஏற்ற வகையான சிந்தனைகள் அல்லாமலும் வேதாகமத்துக்கு புறம்பால் இருக்கிறதான சிந்தனைகளாக மாறி பரிசுத்த ஆவியானவர் குறித்து, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை குறித்து ஒரு தப்பான ரீதியாக எண்ணிக்கொண்டு இருக்கிறதான சபையாக நடக்கிறதான சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே பாருங்கள், இங்கே மிக தெளிவாக இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்ய போகிறார்னு சொல்லி மிக தெளிவாக தேவன் சொல்லுகிறார். முதலாவது அவர் என்ன செய்ய போகிறார், இந்த வசனத்தில் 2 காரணிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்ன செய்ய போகிறார், முதலாவது அவர் என்ன செய்ய போகிறார் பாருங்கள். சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது என்ன செய்வாரா, முதலாவது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார் முதலாவது செய்கிறது. 2வது என்ன செய்வார் பாருங்க, அங்க அவர் என்ன செய்வாராம், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவைகளின் குறித்து வரப்போகிறார். என்ன பாருங்க, நல்லா பாருங்க. 2வது நாம் கேள்விப்பட்டு இருக்கிற காரியங்களை குறித்தும் வரப்போகிறார். அவர் தன்னை குறித்து சுயமாய் பேசாமல், தன்னை குறித்து பேசுகிறதா இருந்தால் அவருக்கு நிறைய காரியங்களுக்கு பேசுறதுக்கு, அதை பேசாமல் நாம் கேள்விப்பட்ட, அதாவது இயேசு பூமியில வசிக்கும் போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகளும், இதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள் உரைத்த வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டவைகளை குறித்து வரப்போகிற காரியங்களை குறித்து என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எனக்கு மலைமலையாக கொட்ட போகுது, நான் அப்படியே மேலே போகிறேன், இத்தனை வருஷத்தில் உனக்கு திருமணம் நடக்க போகுது, இதுதான் வரப்போகிற காரியம், நீ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தையே கல்யாணம் முடிக்க போகிற, தீர்க்க தரிசனம் வந்திருக்கு எங்களுக்கு எல்லாம்.
இதுக்கு தான் நாங்கள் நம்புறது. என்னது வரப்போகிற காரியம்? நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? வரப்போகிற காரியம் உங்களுக்கு என்ன வரப்போகுது? என்னது வரப்போகுது? வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் ஒன்றுமே வரமாட்டேங்குதேன்னு சொல்கிறாங்க. வரப்போகிறது இரண்டாம் வருகை. இயேசுவானவர் திருப்பி வரப்போகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை குறித்து முதலாவது வழிநடத்துவார். சத்தியம் என்றால் என்னது? என்னது சத்தியம்? சகல சத்தியங்களை குறித்து உங்களை வழிநடத்துவார். சகல சத்தியம் என்னது? சகல சத்தியம் என்னது? எத்தனை பேருக்கு தெரியும்? சகல சத்தியம் அவருடைய வார்த்தை. எத்தனை பேர் கையில் இருக்குது அவருடைய வார்த்தை? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே சத்தியமும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். சத்தியம் என்றால் இயேசு, அவருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்போது சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவராக இருக்கிறார். சில பேர் யோசிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது நாங்கள் சும்மா துள்ளி பாய்ந்து கீழே மேலே பிறண்டு உருண்டு அப்படி வல்லமையான அதிசயங்கள் செய்து விழுந்து இது தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி யோசிக்கிறது. அப்படின்ட்டு இயேசு எங்களுக்கு எங்கேயுமே சொல்லி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் சில பேர் அப்படி சும்மா என்னமோ என்ன ஆவியில் நிறைஞ்சிருக்காங்க எனக்கு சொல்ல முடியாது. இது எல்லாம் பாருங்க, இங்கே வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேல் இறங்கும் போது, உங்கள் மேல் இறங்கும் போது, உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எதுக்கு? அதுக்கு மூல அடிப்படையான விஷயம் என்னது? எதுக்கு தகுதி? என்ன தகுதி? ஆலயத்துக்கு வருகிறதா, அல்லது தேவனத்தில் அதிகமாக ஜெபிக்கிறதா, நமஸ்கரிக்கிறதா, ஊழியம் செய்கிறதா? இல்லை, ரட்சிப்படைவது. என்னுடைய வாழ்க்கை மாறி நான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதுதான் முதலாவது அஸ்திமாரமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்குவதுக்கு வேறு எந்த ஒரு தகுதியும் இல்லை. பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வசதியாக உள்ளவனாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், உயர் பதவியில் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசுவை நாங்கள் எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் என்றால், அப்போ இந்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ண பிறகு அந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்று இங்கே இயேசு எனக்கு சொன்ன வார்த்தை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சபை அஸ்திவாரம் வந்து இயேசு, சபையில் தலையாக இருக்கிறது இயேசு, சபையை நடத்துவது இயேசு. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை இந்த இயேசுடைய வருகை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து கொடுக்கிறதான அந்த செயலை, பரலோக ராஜ்யம் எனக்காக திறக்கப்படுகிறது குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வரும் பொழுது இயேசு தாமே அங்கே நீங்கள் சொன்னார், அவர் சகல சத்தியங்களை குறித்து உங்களை வழி நடத்துவார். இந்த சத்தியமானது தேவனுடைய வார்த்தை. அப்புறம் பாருங்கள், நாங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்ப்போம். முதலாவது இந்த ஆவியானவர் எவ்வாறாக கிரியை செய்கிறார் என்கிறது குறித்து அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்போ ஆள் தன்மையாக இறங்குகிறார். நீங்கள் நல்ல ஒரு எங்களுடைய கொயரில் நல்ல ஒரு பாடல் ஒன்று பாடினாங்க. எங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொன்னாங்க தான். ஆசரிப்பு கூடாரம் மத்தியில் வாசம் பண்ண வந்தார் என்று சொல்லியிருக்குது. அதில் உண்மையிலே அந்த பாடல் படிக்கும் பொழுது மனசுக்கு வந்தது காரணம், ஆசரிப்பு கூடாரம் அப்படித்தானே, சரித்தானே? ஆசரிப்பு கூடாரம் சொல்கிறது ஹீப்ரு மொழியில் மிஸ்கான் சொல்லி ஒரு வார்த்தை. மிஸ்கான் எழுதி கொள்ளுங்க, பிள்ளை பிறந்தா டக்குன்னு போடுங்க இந்த பேரை, அப்போ ஞாபகம் வரும். மிஸ்கான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஹீப்ரு மொழியில் சொல்கிற வார்த்தை மிஸ்கான். மிஸ்கான் என்று சொல்லும் பொழுது அங்கே அர்த்தம் என்னது? கர்த்தர் நம் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு இறங்கினார் என்கிற அர்த்தம் தான். ஆசரிப்பு கூடாரமே என்றால் இயேசு நம் மத்தியில் இறங்கினார். மிஸ்கான் சொல்றது அர்த்தம் அதுதான்.
நம் மத்தியில உள்ளாவதுக்கு இறங்கினார், நம் மத்தியில வாசம் பண்ணுறதுக்கு இறங்கினார், நம் மத்தியில வாசமாக இருக்கத்தக்கதாக இறங்கினார், நம் மத்தியில வழிநடத்தத்தக்கதாக இறங்கினார், என் கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் சுமக்கத்தக்கதாக இறங்கினார் என்கிறதான அர்த்தம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தெய்வனை பார்த்து எனக்காக செய்த நன்மைகள், என்னுடைய பாவத்துக்காக கொண்ட விடுதலை நினைக்கத்தக்கதாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவார்கள். இப்பொழுது தேவன் தாமே எங்கள் மத்தியில் இறங்கினார். அப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கிற அந்த ஆலயத்தில் அப்போ பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கினார் என்கிறது ஒரு அர்த்தம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஆசரிப்பு கூடாரத்துக்கு பதிலாக இங்கே ஒரு சபை என்கிறதான ஆசரிப்பு கூடாரமாக ஆரம்பிக்கத்தக்கதாக முதல் அஸ்திவாரமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இதோ மேகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படி வாசம் பண்ணத்தக்கதாக பூமிக்கு இறங்கினார் என்கிறதான் அங்கே முதல் அர்த்தமாக காணப்படுகிறது. ஆகவே தான் இப்பொழுது நாம் ஆலயமாக மாறி அந்த ஆலயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாமே சரீர பிரகாரமாக தேவனுக்கு வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசம் பண்ண ஆலயமாக தேவன் தாமே இறங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ளாக பேசப்படுகிறதான சத்தியம் என்னதுன்னு சொன்னால் அது தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு எனக்காக வந்தார், எனக்காக பூமியில் இறங்கினார், அவர் சிலுவைக்கு போனார், ஊழியம் செய்தார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார். இதுதான் சத்தியமானது. பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலிருந்தே சொன்ன வார்த்தை சத்தியமானது. அது அந்த சத்தியத்தை தேவன் தாமே எங்களுக்கு தரத்தக்கதாக தேவன் பூமிக்கு இறங்கினதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கின அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கி அவர் அங்கே இருந்த 120 சீஷர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவங்க மிகவும் தாகத்தோடு மேகங்கள் மேல் ஒரு நாள் 2 நாள் 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் 7வது நாள் இங்கே 7வது நாள் நாங்கள் பார்க்குறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் மத்தியில் இறங்கும் போது அவர்கள் வல்லமையாக அந்நிய பாசைகளால் பேசிய ஆண்டவரை நமஸ்கரித்ததை குறித்து நாங்கள் பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாமே கூடி வந்தார்கள். 5 பண்டிகைகள் உண்டு. இந்த 5 பண்டிகைகளிலும் முதல் ஒரு என்ன சொல்றது, ஒரு தொடர்ச்சியாக நடக்கிறதான பண்டிகை தான் அறுவடை பண்டிகை. அதாவது சில பண்டிகைகள் இருக்குது, பயத்தோடு வருவார்கள். என்ன பண்டிகை அது? பாவ நிவாரண பாடி. ஆண்டவரை நீ பாவத்தை எடுத்துக்கொண்டு நான் பயத்தோடு நடுக்கத்தோடு போகிறேன். ஆசாரியர் அங்கே போவார், நடுக்கத்தோடு போவார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் அவர்கள் ஒப்புரவாதம் செய்கிறதான பண்டிகை வருகிறது. அங்கே நாங்கள் பார்க்குறோம் அதுவும் பாவ நிவாரண பலியாக சமமாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த பலி இந்த பண்டிகை வருகிறது. அதாவது அறுவடை பண்டிகை. இது தொடர்ச்சியாக நடக்கிற பண்டிகை. அறுவடை என்றால் என்னது? பழங்கள் கொடுக்கிறதானா என்றது அங்கே விவசாயிக்கு எப்படி இருக்கும்? அது அவனுக்கு சந்தோஷத்தை தருகிறது. அந்த பண்டிகை தான் இது. இந்த சந்தோஷமான பண்டிகை, மகிழ்ச்சியான பண்டிகை. என்னுடைய விவசாயத்தில் இவ்வளோ அறுவடை நான் பெற்றிருக்கிறேன், என்னுடைய தொழிலில் இவ்வளோ நான் சம்பாத்தியம் பெற்றிருக்கிறேன், என்னுடைய வருமானம் இவ்வளோ போயிருக்குது என்கிறதான சந்தோஷம், நல்ல நிறைவான சந்தோஷத்தோடு வந்து செய்கிறதான ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகை. அப்படி ஜனங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதான நல்ல ஜனங்கள் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு பண்டிகை. அதாவது அவங்களுக்கு இருக்கிறதான கோதுமையை கொண்டு வந்து, அவங்களுக்கு முதல் பலனான கோதுமையை கொண்டு வந்து சபைக்கு முன் ஆலயத்தில் அவங்க அதை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எல்லாருமே அப்படி செய்யணும். இதுதான் எனக்கு ஆண்டவரை நீங்கள் கொடுத்த பலன் என்று சொல்லி நன்றி செலுத்தணும். அது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே ஆவியானவர் இறங்கின பிறகு பாருங்க, நாங்கள் 14ஆம் வசனம் 16ஆம் வசனம் வரை, 2 அப்போஸ்தலர் 2:14 தொடர்ந்து 16ஆம் வசனம் வரை. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. இப்பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஆமென்.
இங்கே ஜனங்கள் இவர்களை ஆச்சரியமாக பார்த்தார்கள். பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த 11 அங்கே அந்த சீசர்கள் மத்தியில் இருந்த சீசர்கள் மத்தியில் 120 பேர் சீசர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் ஒருவர் எளிமை நின்று, எந்த ஒரு குழப்பமே அங்கே இல்லை, எந்த ஒரு வியாகுலமே அங்கே இருக்க இல்லை. இவர் பேசுகிறார், அவர் பேசுகிறார், ஆவி அங்கே விழுது இங்கே விழுது, அப்படி ஒரு சபையில் எந்த ஒரு குழப்பமும் நடக்க இல்லை. எளிமை நின்று உரத்த சத்தத்தோடு இதுவரை சீசர்கள் எப்படி இருந்தார்கள்? இதுவரை எப்படி இருந்தார்கள்? எப்படி இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? பயத்தோடும் நடுக்கத்தோடும் வெளியே போகணுமா, பேசணுமா, முகத்தை காமிக்கணுமா, யாராவது பேசுனா என்ன, எங்களுடைய குரு எங்களுடைய ரப்பி இயேசுவானவரை பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்களே, இப்போ இயேசுவும் போயிட்டாரே, அதுவும் ஒரு பக்கத்தில் யாருக்கு முகம் கொடுக்கலாம், யாராவது கண்டாலும் என்றால் இவங்களை பிடிச்சு கொண்டு போவார்கள் என்று சொல்லி அந்த பயத்தோடும் ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இதோ பேதுரு எளிமை நின்று என்ன தவிர சொல்றாரு? என்ன சொல்றாரு? யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்குது என்று. தீர்க்கதரிசி யோவேல் கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்களுக்கு பிறகு, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு சொன்ன வார்த்தை குறித்து அர்த்த வியாக்கியானம் பண்ணுகிறார். எந்த ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த இவர், பேச முடியாமல் இருந்த இவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் அந்த மேல் அறையில் இருந்து உரத்த சத்தத்தோடு, யூதா ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, இதோ கேளுங்கள். எப்படி இந்த பயமின்றி பேசக்கூடிய தன்மை வந்தது? எதை சொல்றாரு? பேதுருவோ சத்தியத்தை சொல்லுறாரு, சத்தியத்தை வழி நடத்துறாரு. யாரு? ஆவியானவர். இந்த நடந்த சம்பவத்தை குறித்து அர்த்த வியாக்கியானம் பண்ணுறாரு. எதை வச்சு அர்த்த வியாக்கியானம் பண்ணுறாரு? இதோ தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தை. யோவேல் தீர்க்கதரிசி, உங்களுடைய தாசர்களுக்கும் உங்களுடைய தாசர்களுக்கும் மேலாக என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் சொப்பனமும் காண்பார்கள், முதியோர்கள் எளிமை நின்று தரிசனங்கள் காண்பார்கள் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை குறித்து அந்த சத்திய ஆவியானவர் வழி நடத்தினால், இயேசு சொன்னார் சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவார் என்று. இதோ இவன் இப்பொழுது இந்த பேதுரு எந்த ஒரு பயமின்றி கம்பீரமாக பேசக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது. எப்படி வந்தது? அவர் மேல் வாசம் பண்ற ஆவியானவர். பிரியமானவர்களே, இந்த ஜனங்களுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் என்றால் அங்கே பரிசேயர்கள் இருந்திருப்பாங்க, வேத பாரர்கள் இருந்திருப்பாங்க, ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க, பல பேர் ஜனங்கள் இருந்திருப்பாங்க. நிறைய ஜனங்கள் அங்கே 3 கண்டங்கள் இருந்து வந்த ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அத்தனை பேர் ஒரு 15க்கு மேற்பட்ட ஜாதிகள் ஒன்று சேர்ந்த பாசைகள் பேசக்கூடிய ஜாதிகள் ஒன்று இருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்குமே கேட்கத்தக்கதாக இந்த வார்த்தை உரத்த சத்தத்தோடு சொல்வதாக இருந்தால் என்றால் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது வழிநடத்துறது என்னது? நீ உன் வாழ்க்கையில இந்த துன்பத்தில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, உன் வாழ்க்கையில் மீட்பு வரும் என்று அதான் சொன்னாரு. உனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்க போகுது, அதான் சொன்னாரு. நீ பண கஷ்டத்தில் இருக்கிற, பணம் கிடைக்க போகுது, இதோ மனமனையா கொட்ட போகுது, இதோ வந்துட்டாரு ஆவியானவர், இறங்கி வந்துட்டாரு, இது இப்போ எல்லாமே சரி வரும், அதான் சொன்னாரு. இதே பாரு என்று சொல்லி இந்த பேதுருக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஆவியானவர் எனக்கு இருக்கிறதா என்றால் நான் அதிர்ஷ்டமாக ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நடுங்கி குலுங்கி கலங்கி போகிறதுக்கு தேவை அவசியம் இல்லை. நான் போகிறதான சூழ்நிலையில் இந்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துறதான வார்த்தை மிக பெரிதானது. இந்த வார்த்தை குறித்து அர்த்த வியாக்கியானம் பண்றதுக்கு அதில் இருக்கிறதான காரியங்களை மொழிபெயர்க்கத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் கலங்கி போனவர்களாங்க, வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதி அற்ற வாழ்க்கையாக போயிருக்கலாம். ஏன் நான் இந்த கலக்கத்தோடு, ஏன் இந்த நடுக்கத்தோடு வாழ்கிறேன்னு சொல்லி ஆவியானவர் இருக்கிறதா இருந்தால் உங்கள் மத்தியில்
அவர் வருதும், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எதை வழி நடத்துகிறார்? சத்தியத்தை வழி நடத்துகிறார். நீ போகிறதான பாதை இந்த பக்கம் அல்ல, அந்த பக்கம் அல்ல, இந்த பாதை என்று சொல்கிறதுக்காக அந்த சத்தியத்தை அவர் எங்களுக்கு வழி நடத்துகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் இங்கே இந்த வார்த்தை கூடாக பயம், நடுக்கம், கலக்கம், வேதனை, கஷ்டம், முகம் கொடுக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பாரங்கள் எல்லாம் நீங்கத்தக்கதாக, வார்த்தையில் இருந்து பலன் அடையத்தக்கதாக, வார்த்தை குறித்து சத்திய ஆவியானவர் வந்த பிறகு சத்தியத்தை வெளிநடத்தினார். ஏன் 3.5 வருடமாக இயேசு இதை சொன்னார். சீசர்கள் எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? உங்களை மாதிரி தான் இருந்தாங்க, மந்தமாக இருந்தாங்க. எங்களை கிறிஸ்தவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒரு அடையாளம். எப்படி? பேண்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அங்கே ஆவி வந்துட்டு, இங்கே ஆவி வந்துட்டு, அந்த வந்துட்டு, இங்கே வந்துட்டு, இப்படி பார்த்துருப்பாங்க. ஆவியானவர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் வார்த்தையை குறித்து இந்த சீசர்களோ ஆண்டவர் சொல்றது என்னப்பா சொல்றாரு விளங்க மாட்டேங்குது. கடைசியில் அந்த கல்லறைக்கு வந்து பார்த்து அந்த துணிகள் இப்படி இருந்து, சில வார்த்தை தான் சொல்லியிருப்பாரோ, இப்படியா சொல்லியிருப்பாரு. பேதுரு வந்து அந்த துணிகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆண்டவர் சொன்னார் அப்படின்ட்டு எத்தனையோ முறை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தவர்களாக இருந்தார்கள் ஆண்டவருக்கு மத்தியில், இயேசு மத்தியில். அப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த காலமுறை டீச் பண்ணுங்க, அந்த விதைக்கிறவனுடைய ஊமை என்ன அர்த்தம், அது ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. இருவரும் அவங்க கேட்டாங்க. சில சத்தியங்கள் இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம் அவங்க திட்டினார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். இப்போ எப்படி நம்பிக்கை வந்துச்சு? அப்போ புரியாத வார்த்தைகள் இப்போ எப்படி புரிகிறது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதா இருந்தால் திடன் கொள்வீர்கள், பலன் கொள்வீர்கள். ஏன்? ஆவியானவர் உணர்த்துறார் வார்த்தை, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா, இதுவே எங்களுக்கு போதும். நான் ஆவியானவருக்குள்ளாக இருக்கிறேன், ஆவியானவர் வார்த்தை என்னை வழிநடத்துகிறார். 2ஆம் காரணம் பாருங்க, அங்கே உபத்திரவங்கள் மத்தியில் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. பேதுருடைய இந்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிப்புக்கு வந்தார்கள்? எத்தனை பேர் ரட்சிப்புக்கு வந்தார்கள்? 3000 ஜனத்தொகை ரட்சிப்புக்கு வந்தாங்க. 3000 ஜனம். இங்கே குற்றப்பட்ட இதயத்தோடு ஜனங்கள் ஓடி வந்தார்கள். சீசர் அண்டையில, பேதுரு அண்டையில, என்ன செய்யணும் பேதுருவே எங்களுக்கு வழி நடத்துங்க. அவங்க வந்து 3000 ஜனங்களுக்கு இந்த வார்த்தை குறித்து அப்போஸ்தலர், நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 41, 42ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் என்றால், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் மத்தியில் அவர்கள் வளர்ந்தார்கள். சபை வளர்ந்தது, வேதாகமத்தில் சபை வளர்ந்தது, வார்த்தைக்குள்ளாக சபை வளர்ந்தது. வேறு எந்த ஒரு அதிசயங்கள் மத்தியில் அற்புதங்களை தேடி வளர்ந்த இந்த சபை, இந்த ஆதி சபை வந்து இந்த நேரத்தில் நான் நினைக்கல அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் சொல்லப்பட்டில்லை, நோய்கள் சுகமாக்குறது சொல்லப்பட்டில்லை. இந்த இடத்துல வேதாகமத்தில் சத்தியத்தை உணர்த்தப்பட்டார்கள், ஜனங்கள் ரட்சிப்பு அடைஞ்சார்கள். இந்த ரட்சிப்பு அடைந்த ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு இருக்கார், கர்த்தர் உங்களோடு இருக்கார், வேதாகமம் உங்களோடு இருக்கு சொல்லுன்னு சொல்லி அந்த நிச்சயத்தை, அந்த உறுதித்தன்மை அவங்களுக்கு ஊட்டினார்கள். வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு, பிறந்த பிள்ளைகளுக்கு பால் ஊற்றுற மாதிரி ஊற்றினாங்க வசனத்தை. அந்த வசனத்தினால் கட்டியெழுப்பப்பட்ட சபையாக வளர்ந்து வந்தார்கள். வளர்ந்து தினமும் ஜனங்கள் ஒன்று சேர்ந்தார்கள். சபையில் ஒன்று சேரும் பொழுது என்ன நடந்தது? திடீரென்று உபத்திரவங்களுக்கு அவங்க கொடுத்தார்கள். பரிசுத்த பவுல் அங்கே தீவிரமாய் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அவன் உபத்திரவத்தை ஏற்படுத்தினான். அங்கே ஜனங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாங்க பார்ப்போம். 4ஆம் வசனம். சபை சிதறப்பட்டது, ஒவ்வொரு இடத்துலையும் சிதறப்பட்டது. சபை சிதறப்பட்டதாக இருந்தால் என்ன நடக்கும்?
என்ன நடக்கும்? அங்கே பாருங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க. நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் நான் இப்போ எத்தனை வசனம் சொல்ல 4ஆம் வசனத்து வாங்க. சிதறப்பட்ட ஜனங்கள், கண்ணா பின்னாம அங்கு மிங்குமா ஓடுற ஜனங்கள், வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள், இயேசுவை பின்பற்றுகிற நாள், ஒரு கிறிஸ்தவனாக மாறின நாள், கிறிஸ்தவனால் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தபடியாலே தனக்கு வந்த உபத்திரவத்தை அவங்க சகித்து கொண்டு அங்கு மிங்குமாங்க சிதறப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர், சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. பெரிய ஒரு கரகோஷத்தோடு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து, நல்லா பாருங்க, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்ன சொன்னார்கள்? சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் எங்க மாத்திர உணர்த்துற காரியம் சத்தியம். சத்தியமானது இயேசு. அந்த இயேசு குறித்து சொல்லத்தக்கதான வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர் எங்க மாத்திர வாசம் பண்ணி செய்கிறதான காரியம். எது இழந்தாலும், உலக கிரீடமும் உலக மேன்மையும் உலக நம்பிக்கையும் உலக அந்தஸ்தும் உலக புகழும் உலக பேர் என்னத்தான் இருந்தாலும், என்னத்தான் வசதி செல்வந்தம் இருந்தாலும், நீர் இல்லை என்றால் வாழ்க்கையே வெறுமையானது. என்னத்தான் இழந்தாலும், வீடு சொந்த பாசங்கள் உறவுகள் இல்லாம இருந்தாலும், சிதறி போன ஜனங்கள், பிரச்சனைக்குள்ளாக போகிற ஜனங்கள், வேதனைக்குள்ளாக போகிற ஜனங்கள், தன் நம்பிக்கை இழந்தவர்களாக போன ஜனங்கள், எதிர்பார்ப்பு ஒன்றுமில்லை, வீடு வசதி செல்வம் எல்லாத்தையும் விட்டு ஓடுறாங்க. எங்கடா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லி ஓடுறாங்க, போறாங்க. வடக்கு கிழக்கு திசை மாறி போறாங்க ஜனங்கள். எல்லாம் எருசலேமில் இருந்தவர்கள். எப்ப எங்களுடைய பிடிச்சி சிறைசாலைக்கு போடுவார்களோ, எங்க எங்களுக்கு ஆபத்து வருமோ, எங்க கொலை நடக்குமோ, எங்க தலை போகுமோ, உயிர் போகும் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாத ஜனங்களாக போன இந்த கிறிஸ்தவர்கள், ஆதி சபை கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் இல்லை. இங்கே நீங்க நல்லா வாசிங்க 8ஆம் அதிகாரத்தில், அங்கே அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாம் ஜனங்கள் போனார்கள், விசுவாசிகள். அந்த 3000 பேர் எச்சப்புக்கு வந்தாங்க. அதுக்கு மேலே வந்தவங்க எல்லாருமே சிதறப்பட்டார்கள். பிள்ளைகள், வீடு வசதிகள், சொந்த பாசம் உறவுகள் இல்லாமல் ஓடுறார்கள். ஓடும் போது ஜீவனுள்ள வார்த்தையை பேசினார்கள், சுவிசேஷத்தை பேசினார்கள். இயேசு ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளாக ஒரு ரகசியம் இருக்குது, நமக்குள்ளாக ஒரு சத்தியம் அடங்கி இருக்குது. அந்த சத்தியம் என்னதுன்னு சொன்னால், என்று மீண்டும் மாறாத ஒருவர் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். வானத்தை பூமியையும் படைத்த தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். இதுவே என்னுடைய சுவிசேஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷம் இருக்குது? ஐயோ எனக்கு வசதி, பாஸ்டர் வாங்கலை, வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்களேன். வீடுலாம் போயிட்டேன். அப்போஸ்தலர்களை நாடி ஓடுனார்களா? எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஐயா நாங்கள் இப்போ என்ன செய்யுது இந்த பாருங்களேன், இந்த ஜனங்கள் இப்படி செய்யறதுனால நாங்கள் ஏமாத்துறோம். இது எனக்கு பெரிய மலையா? எங்க நோய் பெரிய மலையா? உங்களுக்கு உங்களோட பிரச்சனை பெரிய மலையா? இன்னைக்கு உங்களுடைய கசப்பு, உங்களுடைய இதற்கான வெறுப்பு பெரிய மலையா? ஐயோ நான் ஒதுக்கப்பட்டுட்டேன், நான் வெறுப்பப்பட்டுட்டேன், என்னைய ஒதுக்கிட்டாங்க, அல்லது என்னோட வாழ்க்கையில் என்னமோ நடந்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. எதுக்கு ஆக? சந்தோஷத்தை இழந்தவர்கள் பாருங்களேன், சந்தோஷமான செய்தியை சொல்றார்கள். மனிதனுடைய வாழ்க்கையை விடுதலை வர செய்தி. அந்நிய ஜனங்கள் மத்தியில் ஓடி இருக்கணும், அந்நியர்கள் மத்தியில் போய் பேசி இருக்கணும். எங்க அந்நியர்கள் இருக்கிற இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்றார்கள். ஹல்லேலூயா. இது தான் ஆவியானவர் வாசம் பண்ற கிறிஸ்தவருடைய அங்கே உலக பார்வையில விளங்குறதான அடையாளங்கள். உங்கள் மத்தியில் ஆவியானவர் வாசம் பண்ணுறதா என்றால், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வசதி, என்னுடைய தகுதி, என்னுடைய பேரை காப்பாற்றுறதுக்கோ, என்னுடைய வீட்டை காப்பாற்றுறதுக்கோ, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கோ அல்ல நாங்கள் முயற்சி செய்கிறது. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்தால், உபத்திரங்கள் மத்தியில் ஆகட்டும், பிரச்சனைகள் மத்தியில் ஆகட்டும், வேதனை மத்தியில் ஆகட்டும், நோய் மத்தியில் ஆகட்டும், நான் சுவிசேஷத்துக்காக எழுப்பி நிற்பேன். என் சுவிசேஷம் ஜீவனுள்ள வார்த்தை. அதுதான் ஆவியானவரை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை குறித்து யோசித்து பாருங்க. இதோ ஆவியானவர் இங்கே கிரியை செய்கிறார். அதோடு பாருங்க, மூன்றாவது ஒரு நபரை குறித்து நான் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க.
அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அப்பொழுது பாருங்க, பிலிப் என்பவர் இங்கே ஒரு 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 எல்லா ஜனங்கள் சிதற போன பிறகு பிலிப் என்பவரை குறித்து ஒரு அவரை தனியாக எடுத்து பிரித்து காண்பிக்கிறதான ஒரு செயலை இங்கே நாங்கள் பார்க்குறோம். யார் இந்த பிலிப்? பிலிப் எங்கே போனாரா? எங்கே போனாரா? சமாரியாவுக்கு. சமாரியா எங்கே இருக்குது? வடக்கில். சமாரியா வடக்கில் இருக்குது. எருசலேம் கீழே இருக்குது, தெற்கு பக்கம் எருசலேம். அங்கிருந்து இவர் மேலே போகிறார், வடக்கு பக்கத்துக்கு போகிறார். எருசலேம் அசிரியா நாட்களிலே, அசிரியா காலத்திலே சமாரியா இஸ்ரேல் ஜனகத்தில் பிரதான நகரமாக இருந்தது. சமாரியாவுக்கு போகிறார். சமாரியா அந்நியர்கள் தெரியும் தானே, சமாரிகள் எப்படி இருந்தாங்க? அந்நியர்கள் மாத்தில போயிட்டு இவர் என்ன செய்கிறாரு? சுவிசேஷம் சொல்லுறாரு. இந்த யார் இந்த பிலிப்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் கொஞ்சம் டக்குன்னு வாசிங்க. அப்போஸ்தலர் 6:5. இந்த பிலிப் யாரு? அப்போஸ்தலர் 6:5. இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரேக்கோரையும் நிக்கோரோரையும் தீமோனையும் பர்மேனையும் யூதர் மார்க்கத்தமைந்தவன அந்தியோகியா பட்டணத்தனாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் 7 பேரை தெரிந்து கொண்டார்கள் சபையை நிர்வகிக்கத்தக்கதாக. அந்த 7 பேருடைய ஒருவன் தான் பிலிப். சரியா? அந்த 7 பேருடைய ஒருவர் பிலிப். அவர் அப்போஸ்தலர்கள் இல்லை, இந்த இயேசுடைய சீசன் ஒருவனும் பிலிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிலிப் இல்லை, இந்த பிலிப். சரியா? இவர் அந்த 7 பேரில் ஒருவரான சபையில் ஒரு மூப்பனாக பின்பதாக இருந்து நிர்வகிக்கிற, கேன்டீன் செய்த அல்லது அந்த சாப்பாடு உணவுகள் பகிர்ந்து கொண்டு அதை நிர்வகிக்கிறதான ஒரு மூப்பராக இருந்த கிரியை செய்தவர் தான் இந்த பிலிப். அந்த பிலிப் தான் சமாரியாவுக்கு போனது. அந்த பிலிப் சமாரியாவுக்கு போய் அவர் சுவிசேஷம் சொல்கிறார். இந்த பிலிப்பை குறித்து நீங்கள் சொல்கிறதால இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். அதுக்கு பிறகு காலத்துக்கு பிறகு பரிசுத்த பவுல் மாறி, இப்போ இந்த உபத்திரவு மத்தியில் மாறின பவுல் சவுல் பவுலா மாறி அவர் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போட்டு அவருடைய திருப்பணி ஊழியங்களில் 2ஆம் ஊழியத்தில் இங்கே இவர் சிசேரியா பட்டணத்துக்கு போய் அவருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டு போகிறார், அவருடைய திருப்பணி ஊழியம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க 8ஆம் 9ஆம் வசனம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே. கொஞ்சம் 7 பேருடையும் ஒருவனாகிய யாரு? பிலிப்பென்னும். சரி, ஓகே. சுவிசேஷகன் வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற கன்னியா பெண் ஸ்திரிகள் எத்தனை பேர் இருந்தாங்களா? 4 பேர். 4 பேர் பெண் பிள்ளைகள் 4 பேரோட. அப்படி என்றால் அங்கே மூப்பராக வேலை செய்வதற்கு இவர் திருமணம் முடிச்சிருக்கணும். திருமணம் முடிச்சிருந்தால் அதோட அடையாளம் மூப்பராக அங்கே வேலை செய்வதற்கு ஒரு அடையாளம் சாட்சி. அப்போ பிள்ளைகள் இங்கே வசனத்தை நாங்கள் பார்க்குறோம், 4 பெண் குமாரத்திகள் அவர்களுக்கு இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிற இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் என்றால் சொன்னால் அவங்க வளர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரியா? அப்படி என்றால் இந்த சிதறப்படும் பொழுது இவர் சமாரியா பட்டணத்துக்கு போகிறதா இருந்தால் யாரோட ஒரு போயிருக்கணும்? யாரோட போயிருக்கணும்? தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு போயிருக்கணுமே. தன்னுடைய சொந்த குடும்பத்திலையும் அதுவும் இருக்கிற பிள்ளைகள் யார்? ஆண் பிள்ளைகளாக இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? பெண் பிள்ளைகள், குமாரத்திகள் இருக்காங்க. 4 பேரை கையில் பிடிச்சி கொண்டு போகிறோம். ஒரு சிதறப்பட்டு கொண்டு போகிறதான ஒரு அப்பா, அவருடைய ஒரு தகப்பனாக இருக்கிறவனுடைய அப்பாவுக்கு இருக்கிறதான எண்ணம் என்னது? எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும்? பெண் பிள்ளைகளை பார்த்து கொண்டு கையை பிடிச்சி கொண்டு போகிறதா இருந்தால் அவருக்கு என்ன இருக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படியாவது உயிரை கொடுத்தாவது யாரை காப்பாற்றணும்?
பிள்ளைகளை காப்பாற்றணும். பாதுகாப்பு அற்ற நிலையில், பாதுகாப்பு என்று சொல்கிற சூழ்நிலையே இல்லாமல் அதையும் தாண்டி போகிற ஒரு அப்பா பாருங்களேன், பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போயிட்டு சமாரி அந்நியர், அது அந்நியர், அவர்களுக்கு இந்த பண்பாடு அது இது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர்கள் அசதியிலிருந்து வந்து இங்கே குடியிருக்க ஜனங்களாக வந்துடுறாங்க. அவங்களுக்கு பிரமாணம் அது இது ஒன்றும் சரியாக தெரியாது. அவர்கள் மத்தியில் குமாரத்திகளை பிடிச்சி கொண்டு போகிறதா இருந்தால் இந்த அப்பாவுக்கு என்ன இருக்க வேண்டும், என்ன எண்ணம் இருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கண்ணே. இவங்க மனுஷரா, இரும்பு மனுஷர்களா, அல்லது இவர்கள் நம்ம ஜாதி போல நமக்கு சேர்ந்த நம்மளை போல சராசரி மனுஷர்கள் கிடையாதா? இவர்களுக்கு இப்படி தெம்பா போயிட்டு உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்தது என்னது, எப்படி வந்தது? நமக்கு இருக்கிறதான ரத்தம் மாம்சமா இல்லையா இவங்களுக்கு இருந்தது? அந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களா? அந்த பிள்ளைங்க சாப்பாடு தேவைன்னு கேட்க மாட்டாங்களா? அப்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு வேதனை, வருத்தம், அகதிகளாக போறாங்களே. இதுவும் இந்த அப்பாவை பாருங்களேன். அது ஒரு சராசரி மனிதன், பாஸ்டரும் இல்லை, அப்போஸ்தலரும் இல்லை, சபையில் கேன்டீன் செய்து கொண்டிருந்த மனிதன், சபையில் வழிநடத்தின ஒரு மனிதன். அவன் போய் சமாரியா பட்டணத்தில் சுவிசேஷம் அவர் சொன்னார். நீங்க பாருங்க, எட்டாம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர் செய்த ஆச்சரியங்களை பார்த்து 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8:8, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணம் சொன்னா என்னது? பட்டணம் கிராமமா? பட்டணம் சொன்னா ஒரு சிட்டி. கொழும்பு பட்டணம் சொன்னா கொழும்பு சிட்டி, அந்த ஃபுல் ஏரியா. அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள், இந்த சிட்டியில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு நபருடைய செயல், ஒரு நபருடைய செயல். பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியமோ, தன்னுடைய வீடு முக்கியமோ, தனக்கு இருக்கிற பிரச்சனை முக்கியமோ, அதை குறித்து வாஞ்சியோடு முழுகாலிட்டு, ஐயா எங்களுக்கு எங்கேயாவது இறக்கம் கிடைக்குமா, எங்களுக்கு எங்கேயாவது வசதி கிடைக்குமா, என் பிள்ளைகளுக்கு தேவையா ஏதாவது நீங்கள் போஜனம் பானம் ஏதாவது தருங்களா, எங்களுக்கு பான் ரொட்டி எங்கேயாவது கிடைக்குமா, சாப்பிட இல்லை, வசதி இல்லை, அப்படி போய் கையேந்து நின்றார்களா இந்த அப்பா? பிள்ளைகளும் பார்த்துருப்பாங்க, அப்பாவுடைய நடத்தை பிள்ளைகளுக்கு பாதிக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் தீர்க்கதரிசிகள் உரைக்கிறதான ஊழியக்காரர்களாக மாறினார்கள் அந்த சபையில். ஏன்? இந்த அப்பாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுறார். இந்த அப்பா மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் வந்தார் எங்களுடைய பிரச்சனையை சுத்தி கொண்டு இருக்காமல், எங்களுடைய கவலையை சுற்றி கொண்டு இருக்காமல் சுவிசேஷத்தை சொல்வதற்காக நாங்கள் தீவிரமாக நிற்போம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாகட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாகட்டும், என் சுவிசேஷம் இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதை நான் சொல்லுவேன். ஆமாம், உனக்குத்தானே இடம் இல்லையே, நீயே அங்கும் இங்குமா சுற்றி திரியிறையே, உண்ட வாழ்க்கையை முதல்ல சரி பண்ணிட்டு காட்டு, அதுக்கு பிறகு நான் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி யாருக்குமே தர்க்கிக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் என் ஜீவனுள்ள தேவன் நாமம் எப்போதும் உயரும். ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். சமாரியா பட்டணத்துக்கு போய் ஐயோ பல பிரச்சனைகளை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, ஐயோ எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு சந்தோஷம் இல்லை, சபைக்கு வந்தால் சந்தோஷம் இல்லை, ஊழியத்துக்கு போனால் சந்தோஷம் இல்லை, இப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்க, அது சொல்லி இது சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போனவர்களா நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளை பாருங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு வசதியை பாருங்க, எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு வசதியை பாருங்க, அப்படி இருக்குதா இப்படி இருக்கா, ஆண்டவரை நம்பினேன் வந்துட்டேனே, ஐயோ நான் இந்த 4 குமாரத்திகளோடு தனிமையாக்கிட்டேனே, இந்த அப்பா என்னென்ன எண்ணத்தோடு வளர்த்திருப்பாரு, என்னோட இவங்களை கரை சேர்க்கணுமே, அது செய்யணும் இது செய்யணுமே, டவுரி சேர்க்கணும் அது செய்யணும் இது எல்லாமே செய்யணுமே, அது எல்லாமே மறந்து சுவிசேஷத்துக்காக நிற்கிறாரு, இயேசுடைய நாமத்துக்காக நிற்கிறாரு. அதை யாராலையும் அழிக்க முடியாது. தேவனை நம்பி வாழ்கிற ஜனமே, தேவனுக்குள்ளாக விசுவாசமாக இருக்கிற ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் அது கழிச்சு இது கழிச்சு எனக்கு இது கிடைக்காம போயிட்டு அது இல்லாமல் போயிட்டு இது இல்லை, இதுதான் உங்களுடைய தேவைகள். இந்த கால வேளையில் இதான் ஆவியானவர் வந்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு, சொன்னார்.
ஆதி சபை நின்ற மாதிரி நாமும் எழும்பி நிற்போமா? உலக காரியங்களை விட்டு ஒதுக்கி இயேசுடைய நாமத்தை பரப்பிக்கத்தக்கதாக எனக்காக வந்து உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கத்தக்கதாக தயாராக இருந்த அந்த சபையை போல நாங்களும் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமா? இந்த காலை வேளையில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு தீவிரமாய் வாழ்க்கை அர்ப்பணிங்க. இன்னும் எனக்கு அந்த பாசம் இந்த பாசம் அது போயிட்டு இது போயிட்டுன்னு சொல்லி ஆண்டவருக்கு எத்தனையோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொண்டு வராமல், ஆண்டவரே எந்த சூழ்நிலையாகட்டும் கர்த்தாவே நீர் உம்முடைய சத்திய வார்த்தை வரப்போகிறதான தெய்வத்தை குறித்து இந்த ஜனங்கள் பிரசங்கம் பண்ணினது போல ஆண்டவரே நாங்களும் உமக்காக வாழணும் என்று அந்த நித்தியத்தோடு நாங்கள் இந்த காலை வேளையில் எழும்பி நின்று ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லாருமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் பின்வாங்கி கொண்டு போகிறேன் அப்பா சுவாமி. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் பின்வாங்கியே வாழ்க்கையில் அதைரியப்பட்டு கொண்டே நான் போகிறேன் அப்பா. நீர் என்னோட வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னோட வாசம் பண்ணட்டும். உம்முடைய கிருபையான வார்த்தை சுவாமி என்னை தொடட்டும். அந்த வார்த்தை கூட நான் எளிமை பிரகாசிக்கணும். உண்மை அறியாத ஜனங்களை நீர் அறியத்தக்கதான வார்த்தை கொடுக்கத்தக்கதாக என்னை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? சுகமாய் மாறுமே. ஹல்லேலூயா. பலனாய் மாறுமே. சுகவீன சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வாருமே. நீர் வாருமே. ஹல்லேலூயா. இயேசுப்பா, நீர் அருமையானவரே. இப்பொழுதே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே. ஓ ஆராதனைக்குரியவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களோடு கிரியை செய்கிறதான ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுகத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மேகத்தைப் போல எங்கள் மத்தியிலே பிரகாசிக்கிறீராக. எங்கள் மத்தியிலே அசையும் ஆடுவீராக. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. ஓ எங்கள் மத்தியிலே வருகிற ஆவியானவரே. பிரசன்னரே, உம்மை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. 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 இயேசுப்பா, எங்கள் மத்தியில வாருங்க. எங்கள் மத்தியில வாசம் பண்ணுங்க. இதோ எங்களை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. என் இயேசு ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய நாமத்தை நாம் துதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக நீர் இறங்கி வந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சகல சத்தியங்களும் வரப்போகிறதை குறித்து வழிநடத்துகிற எங்கள் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி. இனிமேலும் நீர் வரப்போகிற காரியங்களை குறித்து எடுத்து சொல்லத்தக்கதாக, உம்மை அறியாத ஜனங்களுக்காக உம்முடைய நாமத்தை பரவத்தக்கதாக, நிற்கத்தக்கதாக சுவாமி, எங்களுக்கு கிடைச்சதும் கிடைக்காததையும் குறித்து துக்கப்படாமல் வேதனைப்படாமல், எங்களுக்கு இருக்கிறதான காரியங்களை நினைக்காமல், நீர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றத்தக்கதாக, எளிமை நிற்கத்தக்கதாக அந்த பூரண அதிகாரத்தை, அந்த பூரண அந்த வல்லமை இப்பொழுது சபை மத்தியில் நீ பொழிந்தருவதாக சுவாமி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலாக அந்த ஆவியானவரை நீர் ஊற்றுவீராக சுவாமி. அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையில கவலையோடும் வேதனையோடும் தள்ளாடி கொண்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுவாமி அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் மிதித்து என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தப்பட்டவர்களாக நாங்கள் சபையை கட்டி எழுப்புறவர்களாக, சபைக்கு ஆத்ம ஆதாயப்படுத்துறவர்களாக, சுவிசேஷம் பாரமுள்ளவர்களாக வாழத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். 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 இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும்
இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.